உலக நன்மை வேண்டி புளியங்குடி முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் திருக்கோவிலில் 1008 அக்னி சட்டி எடுத்து சிறப்பு தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த அன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காப்பு கட்டி திருவிழா துவங்கியது. சுமார் 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவில் முப்பெரும் தேவியர் பவானி அம்மனுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் பால்குடம், சிறப்பு அன்னதானம், சிறப்பு தீபாராதனை மற்றும் அலகு குத்துதல், பூப்பெட்டி எடுத்து வருதல், முத்துப்பெட்டி எடுத்து வருதல், அக்னி சட்டி ஊர்வலம் வருதல் உள்ளிட்ட பல்வேறு வகையில் திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக நன்மை வேண்டி 1008 அக்னி சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் கலந்து கொண்டு 1008 அக்னி சட்டி ஏந்தியபடி முக்கிய வீதிகளில் வழியாக சுற்றி மீண்டும் திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். இந்த சித்திரை திருவிழாவில் புளியங்குடி மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பூஜையின் போது திருக்கோவிலின் முக்கிய நிகழ்வான அம்பாள் குறி சொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பவானி அம்மனிடம் குறி கேட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது.